ஓம் சரவண பவ. முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும். நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன். நாம் இன்று கோவைக்கு தெற்கே கிணத்துக்கடவு என்னும் சிற்றூரில் பொன்மலையில் அருள் பாலிக்கும் வேலாயுத சாமியை தரிசிக்கச் செல்வோம். ஸ்தல வரலாறு: கிபி 14ஆம் நூற்றாண்டில் புரவிபாளையம் ஜமீன்தாராக வாழ்ந்த சந்திரகோபண்ண மன்றாடியார் பழனி முருகனின் தீவிர பக்தர். ஒருமுறை தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து பழனி செல்லுங்கால் வழியில் ஆய்க்குடி ஜமீன்தார் தம் மாளிகையில் விருந்து உண்டுவிட்டு பிறகு பழனி முருகனை தரிசிக்கலாம் என அன்புடன் வற்புறுத்த தர்ம சங்கடத்தில் தவித்தார். ஆய்குடி ஜமீன்தார் மீண்டும் சாப்பிடாமல் பழனி செல்லக்கூடாது என வீம்பு பிடிக்க பழனி முருகனை தரிசிக்க செல்லாமல் புரவிபாளையம் திரும்பினார் ஜமீன்தார். ஆனாலும் ஆய்குடி வரை சென்றும் முருகனை தரிசிக்க இயலவில்லையே என்ற கவலை வாட்ட உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய முருகன், நீ என் மீது கொண்ட பக்தியால் யாம் மகிழ்ந்தோம். என்னை தரிசிக்க பழனி வரை வர தேவையில்லை. உனக்காகவும் இங்குள்ள அடியார்களுக்காகவும் இங்குள்ள பொன்மலையில் என் திருப்பாதத்தை விட்டு சென்றுள்ளேன். அங்கு உச்சியில் சந்தன மரமும் அடியில் பொன்னும் இருக்கும். அதை தரிசித்து வா என்று கூறி மறைந்தார். நான் கண்ட கனவின்படி புரவிபாளையம் ஜமீன்தார் குன்றுகளில் பாதத்தை தேடினார். அப்போது சந்தன மரத்தடியில் திருப்பாத அடையாளங்களை கண்டார். அருகில் பாறையில் பொன் விளைந்திருப்பதையும் கண்டார். இதுவே முருகன் உணர்த்திய பொன்மலை என அறிந்து கொண்டார். பிறகு வேலுடன் முருகப்பெருமான் சிலையை வடிவமைத்து கோவிலும் அமைத்து வழிபட்டு வரலானார். பிற்காலத்தில் மன்னர்கள் பலரும் திருப்பணி செய்தமையால் விரிவானது கோவில். இன்று வரை கோபண்ண மன்றாடியார் பரம்பரைதான் கோவில் திருப்பணிகள் செய்து வருகின்றனர். கோவிலின் வடகிழக்கு பகுதியில் என்றும் வற்றாத வள்ளிசுனை தீர்த்தம் உள்ளது. தினசரி முருகருக்கு அபிஷேகம் இத்தீர்த்தம் கொண்டுதான் நடைபெறுகிறது. முன்புறம் கம்பீரமான கொடிக்கம்பம் உள்ளது. மூலவர் பாலசுப்பிரமணியர் ராஜா மற்றும் வேடன் என இரு அலங்காரங்களிலும் காட்சி தருகிறார். பிரதான சன்னதி தென்புறம் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி மற்றும் கன்னிமூல கணபதி சன்னதிகள் அமைந்துள்ளன. பின்புறம் முருகனின் பாதம் பதிந்த பகுதியை ஒரு சன்னதியாக அமைத்துள்ளனர். அக்கால படி போல 200 படிகள் உள்ளன. மிக எளிதாக ஏறிச் செல்லலாம். அவ்வாறு செல்லும் போது சுற்றிலும் உள்ள இயற்கை காட்சிகள் நம் கருத்தை கவரும். வழியில் இடும்பன் சன்னதியையும் நாம் தரிசிக்கலாம். செஞ்சேரி மலையில் இருந்து குன்று கோவிலை பார்த்த அருணகிரிநாதர் இத்தல முருகனை வந்து தரிசித்து அறிவியர்கள் என தொடங்கும் திருப்புகழை பாடி மனம் மகிழ்ந்தார். கனககிரி என அன்புடன் இத்தலத்துக்கு அவர் பெயர் சூட்டினார். திருவிழாக்கள்: தைப்பூசம் 3 நாள் தேரோட்ட விழா மிகச் சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி கிரிவலம், பிரதோஷ வழிபாடு, கிருத்திகை, கந்தசஷ்டி மற்றும் சஷ்டி வழிபாடு முதலியன மிகச் சிறப்பானவை. தினமும் 3 கால பூஜை நடைபெறுகிறது. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 முதல் 1 மணி வரை, மாலை 4 முதல் இரவு 8 மணி வரை. அமைவிடம்: கோவையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கிணத்துக்கடவு. கோவையில் இருந்து பொள்ளாச்சி செல்லும் அனைத்து பேருந்துகளும் கிணத்துக்கடவு நிறுத்தத்தில் நிற்கும். பஸ் ஸ்டாப்பில் மெயின் ரோடுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது கிணத்துக்கடவு பொன் வேலாயுத சுவாமி ஆலயம். கிணத்துக்கடவு பொன்மலை முருகனை வணங்கி அனைவரும் வாழ்வாங்கு வாழ்வோம். கந்தனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.